வணக்கம் தோழிகளே. நங்கை ஃபேஷன்ஸ் டிசைனர் அகாடமியிலிருந்து மகாலட்சுமி துரைராஜ். இன்னைக்கு நம்ம 3 டாட் பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் மடிச்சு தச்சிருக்காங்க. அடுத்து பெல்ட் காட்டுங்க. ரெண்டு பெல்ட்டையும் ஜாயின் பண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒர்க் இல்லை, ஏன்னா பார்டர் இருக்கு. அதனால ஹேண்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு போகலாம். நம்ம பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம், அதை காட்டுங்க. அழகா வந்திருக்கு. இப்போ சென்டர் டாட் பிடிச்சாலே உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. தெரியல, இங்க சூப்பர். இப்படி இருந்தாதான் நம்ம போடும் போது தனியா அழகா தெரியும், நம்ம பண்ண ஒர்க்குக்கும் நீட்டா இருக்கும். இப்போ மிச்சம் 2 டாட்டும் பிடிச்சிட்டு பெல்ட் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க 3 டாட் பிளவுஸோட 3 டாட்ஸும், அதாவது சென்டர் பஸ் டாட்டு, பட்டன் பீஸ் டாட்டு, ஆம் ஹோல் டாட்டு மூணையுமே தச்சிருக்காங்க. 2 சைட்லயுமே தச்சுட்டு பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் உங்களோட அளவு பிளவுஸ்ல இந்த நெக்கை வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல செக் பண்ணிட்டு இந்த ஹைட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்டு மூணையுமே செக் பண்ணிட்டு இந்த கர்வ் கட் பண்றதா இருந்தா எக்ஸஸா இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு வந்து என்ன அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அதே நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும். பிளஸ் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கும். நம்ம அதை செஞ்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பட்டன் பீஸ் அடிச்சிருக்காங்க. இது ரைட்டு, இது லெஃப்ட். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் அடிச்சிருக்காங்க. கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அழகா இருக்குல்ல. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டா இருக்கு. இந்த 4 லேயரையும் செக் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா. செக் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அளவு பிளவுஸ்ல என்ன செக் பண்ணணும்னா ஷோல்டர் செக் பண்ணணும். இந்த 4 லேயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஹேண்ட் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது நம்மள அந்த 4 பிளஸ் சைன் வர்ற மாதிரி நம்மளால ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். இப்போ ஹேண்ட் ஜாயின் பண்ணிட்டு சைடு அடிச்சுட்டு லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கை ஜாயின் பண்ணிட்டு சைடு அடிச்சிருக்காங்க. சைடா காட்டுங்க. இதுல 3 லேயர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம டைட்டா இருந்தா பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் லாஸ்டா உங்களோட ஹிப் ரவுண்டை கால்குலேட் பண்ணிட்டு அளவு சட்டையை வச்சு சரி பார்த்துட்டு டாட்ஸும் பிடிச்சிருக்காங்க. முதுகுல 2 டாட். இப்போ முன் பக்கம் திருப்புங்க. உங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பிளவுஸோட ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்க்கலாம். பாருங்க 3 டாட் பிடிச்சிருக்கோம், பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம். பேக்ல திருப்புங்க. பேக் ஜாயின், ஷோல்டர் ஜாயின் பண்ணோம், கிராஸ் பீஸ் அடிச்சோம், செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட 3 டாட் பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.